இங்கே வந்து நம்ம வந்து காலம் தெரியாமல் நம்மளோட நல்லொழுக்கம் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து கல்லூரி மாணவி ஆராய்ச்சி பட்ட மாணவியாக படிச்சுட்டு இருக்கேன். வந்து ஃபைனல் இயர் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். என்னோட படிப்பு வந்து இந்த பள்ளி பருவத்தில் தொடங்கி இப்போ 30+ ஆகுது. இன்ன வரைக்குமே நான் நிப்பாட்டலை அப்படின்னா எனக்கு அந்த கல்வி மேலே உள்ள பேஸ் மட்டும் இந்த ஆர்சி ஸ்கூலில் படித்ததுனால மட்டும்தான் என்னால் உண்மை பேசும்போது யாரையும் ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது. நல்லொழுக்க கல்வின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபஸ்ட்டு 3rd ஸ்டாண்டர்ட் to 8th வரைக்கும் வந்து நல்லொழுக்க கல்வினே வந்து கொடுப்பாங்க. அது வந்து நம்ம இந்த கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம இந்த ஸ்கூலில் நான் படித்ததுனால தான் இன்ன வரைக்கும் நான் வந்து டீச்சராகவும் பேராசிரியராகவும் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூல் தான் காரணம். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இங்கே சொல்லி கொடுத்ததை என்னோட குழந்தைங்களுக்கும் வந்து அடுத்த தலைமுறைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டதுனால பள்ளி ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. கலா டீச்சர், ராஜசுந்தரி மிஸ், 2 மிஸ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பார்த்ததில் அவங்க பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னோட பையனும் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் இங்கே படிக்கிறான். அப்போ டீச்சர் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் இங்கே படிச்சிங்க, நாங்கள் படித்தப்போ ஸ்ட்ரென்த்லாம் இப்போ கிடையவே கிடையாது. இப்போ நிறையா மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நாங்கள் படித்த காலத்தில் வந்து இந்த ஸ்கூலில் படிக்கணும்னா ஒரு அது வந்து ப்ரைவேட் ஸ்கூலுங்கிற மோகம் மாறிடுச்சு. அதனால் இந்த ஸ்கூலில் படித்தவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு பவர் வந்து எல்லாருமே இருக்கும். அதனால் என்னோட பிள்ளைங்களை வந்து குழந்தைங்களை வந்து நான் கண்டிப்பாக இந்த ஸ்கூலில் தான் அடுத்த தலைமுறையில் பேஸ் பண்ண ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கடைசி வரைக்கும் அதை நான் வந்து குழந்தைங்களுக்கு கொண்டுட்டு போயிடுவேன். தேங்க்யூ.